ரீசெண்டாக ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கரீலா 450 சொல்லிட்டு புது பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500 சிசிக்குள்ள ஒரு சூப்பர் பைக்குன்னு சொல்லிட்டு இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இந்த பைக்கில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 9 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுக்கு செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக கரீலா 450 அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நேமே சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது கரீலா அப்படிங்கிற நேமுக்கு என்ன அதாவது மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ கரீலா அப்படிங்கிற மீனிங் சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறத மீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கரீலா 450 சொல்லிட்டு இதுக்கு நேம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கரீலா பார்த்தீங்கன்னா 450cc பைக் தான். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எல்இடி ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லியுமே நமக்கு வந்து எல்இடி இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எல்லா லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹேலஜன்ஸ் வந்து கிடையாது. ராயல் என்ஃபீல்டுனால ஹேலஜன்ஸ் தான் ஒவ்வொரு இதில் கொடுப்பாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்இடி ஹெட் லேம்ப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அதாவது ஹெட்லேம்போட நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கோட ஹெட்லேம்ப் பார்த்த மாதிரியே இருக்கும். அது வேறு எதுவுமே இல்லை. சூப்பர் மீடியரில் இருக்குது 650 நம்ம வந்து பார்த்துருப்போம். அதோட ஹெட்லேம்பே தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்டுக்கு ஹோல்டருமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. சில ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் எல்லாமே தரமாட்டாங்க. பட் இந்த கரீலா 450 பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எல்இடி இண்டிகேட்டரோட ஷார்ட்டான எல்இடி இண்டிகேட்டர் சூப்பராகவே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டு மக்கார்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி இருந்து நம்ம பார்க்கும்போது மக்கார்டு சின்னதாக இருக்கும். அதுவே பேக் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கார்டை வந்து அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த 450லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் முன்னாடி இருந்து பார்க்கும்போது மக்கார்டு வந்து சின்னதாக தான் தெரியும். அவங்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து மக்கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுனால வண்டியிலேருந்து சேர் எல்லாமே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மக்கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை வந்து சேஃபாக இது இருக்கும். அதனால் இந்த மக்கார்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதோட டயர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு மீடியர் 650ல் என்ன டயர் இருக்குமோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா 650ல் என்னென்ன டயர் இன்ச்சஸ் எல்லாமே இருக்குமோ அதாவது 17 இன்ச்சஸ் அலாய் வீல் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதே 17 இன்ச் அலாய் வீல் டயரோட தான் பார்த்தீங்கன்னா இந்த கரீலா 450லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரோக்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சுக்கான ஃப்ரண்ட் டெலஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரப்பர் ப்ரொடக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் ரப்பர் ப்ரொடக்ஷனோடு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஒரு சூப்பராகவே ஒரு ப்ரொடக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக நமக்கு வந்து இருக்குது. அண்டு ஹிமாலயன் 450cc என்ன இன்ஜின் இருந்துச்சோ அதே இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் சிமிலராக அதே இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 40 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் 40 Nm டார்க் வரைக்கும் நமக்கு வந்து பவர் வந்து கிடைக்கும். கரீலா 450ல் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக கொடுப்பாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்தது ஒரு சூப்பராகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டின்னு வரும்போது 11 லிட்டர் வரைக்கும் நமக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நமக்கு ட்ராபேக். ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் 13 லிட்டர் 15 லிட்டர் அந்த மாதிரி வரைக்கும் நமக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். பட் இந்த கரீலா 450ல் பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல்லி பெட்ரோல் சிஸ்டம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சீட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் சைடு டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கம்ஃபர்டபுளான சீட் அதாவது சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுவே பேக் சைடில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீட்டு வந்து பேக் சைடில் டைல் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்டு வந்து சின்னதாக மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடு இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அதாவது சின்ன சீட் மாதிரி தெரியும். பட் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் செக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டெயில் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாமே இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஹோல்டருமே இதிலேயே வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் பேக் சைடு இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடிலேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹிமாலயன் 450ல் கொடுத்த எக்ஸாஸே தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் எக்ஸாஸ் அதாவது அதோட ஃபினிஷிங் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450ல் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாஸ் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இப்போ தான் இந்த பைக் இப்போ தான் லான்ச் பண்ணதுனால தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கம்பெனி தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட லுக்குன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு புது அதாவது ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு லுக் இல்லாமல் புது ஒரு கரீலா அப்படிங்கிற நேமுக்கு புதுசாக இப்படி கரீலான்னு நேம் வச்சாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய கலர் வேரியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட் வந்துடுது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 450 பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நிறைய ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ லுக்கோட ராயல் என்ஃபீல்டு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ரைடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அனலாக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 2,99,000 வருது. அதாவது 3 lakh பக்கமாக பார்த்தீங்கன்னா அனலாக் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு செகண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 3,10,000 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு 3வது ஒரு வேரியண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 3,15,000 வருது. அதாவது 3,15,000 இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் இந்த ராயல் என்ஃபீல்டு கரிலா பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டு இந்த பைக் அதாவது கரிலா அப்படிங்கிற நேம் அண்டு ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.